சவுத் ஆப்பிரிக்காலாம் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே. நீங்க தான் செமிஃபைனலுக்கு ஆல்ரெடி போயிட்டீங்களே. அதே மாதிரி நீங்களும் நியூசிலாந்தை வீழ்த்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்படி வந்து பாகிஸ்தான் இங்கிலாந்தை பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்போ பாகிஸ்தானோட சுச்சுவேஷன் வந்து இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இங்கிலாந்து vs நியூசிலாந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் பாகிஸ்தானுக்கு ரொம்ப 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 முக்கியமான மேட்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து இங்கிலாந்தை வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், பாகிஸ்தானோட சோழி முடிஞ்சு அவங்களோட செமிஃபைனல் வாய்ப்பு வந்து பறி போயிடும். இதே இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து தோத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு செமிஃபைனல் வாய்ப்பு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்து இன்னைக்கு எப்படி தோக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா வீழ்த்தினா போதும், பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதனால தான் பாகிஸ்தான் என்ன கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, நேற்று எப்படி சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் நியூசிலாந்தை வீழ்த்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து இந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்காங்க. பாகிஸ்தான் கனவு பலிக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொழும்பு பிரேமதாசா கிரவுண்டில் வந்து நடக்குது. கொழும்பு பிரேமதாசா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வின் பண்ணணும் அப்படின்னா டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுறதாங்க நல்லது. ஏன்னா போன மேட்ச்ல ஸ்ரீலங்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங்கில் பயங்கரமாக திணறிட்டாங்க. இந்த கிரவுண்டில் வின் பண்ணணும் அப்படின்னா டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது 170 ரன்னுக்கு மேலே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். அதனால இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறதா நல்லது. இன்னைக்கு நடக்க போகிற இங்கிலாந்து vs நியூசிலாந்து மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கிலாந்தோட பவர் பேட்டிங்க்கும் நியூசிலாந்தோட ஸ்பின்னர்ஸுக்குமான ஒரு பெரிய போட்டியாக தான் வந்திருக்கும். ஏன்னா இங்கிலாந்தோட பேட்டிங் வந்து பயங்கர அதிரடியாக வந்திருக்குங்க. ஸ்டார்டிங்கில் மாற்றி மாற்றி விக்கெட் போனாலும் யாராவது ஒரு பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. போன மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு எதிராக ஹாரி ப்ரூக் வந்து அதிரடியாக விளையாண்டு செஞ்சுரி வந்து அடித்தார். அந்த அளவுக்கு இங்கிலாந்தோட பேட்டிங் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதனால நியூசிலாந்தோட பவுலர்ஸ்க்கு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். இன்னொரு பக்கம் நியூசிலாந்து டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. போன மேட்ச்ல ரச்சின் ரவீந்திரா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக மனுஷன் 4 விக்கெட் எடுத்து அசத்தினாரு இதே கிரவுண்ட்ல. அதே மாதிரி இந்த மேட்ச்ல நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா நியூசிலாந்து இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ஒட்டு மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் விசஸ் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் இப்படி தாங்க இன்னைக்கு போட்டி வந்து இருக்க போகுது. அதனால இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்தும் அவ்வளோ ஈஸியாக வந்து விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க செமிஃபைனல் போகிறதுக்கு இன்னைக்கு மேட்ச் ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு மேட்ச்ல எப்படியாவது இங்கிலாந்தை வீழ்த்தி நியூசிலாந்தும் செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கு இருக்கிற ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. அதனால இந்த மேட்சை வந்து ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவாங்க. ப்ரெஷர் இல்லாமல் விளையாடும் போது இங்கிலாந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் நியூசிலாந்து வந்து இந்த மேட்சை தோத்தாலும் அவ்வளோ மோசமாக தோப்பாங்களா அப்படின்றதாங்க ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா பாகிஸ்தானுக்கு நியூசிலாந்து இன்னைக்கு மேட்ச்ல தோத்தா மட்டும் பத்தாது, ஒரு மோசமான தோல்வி அடையணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை வின் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக செமிஃபைனலுக்கு போயிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.